ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒன்று தானே இறைவன் சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல தான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாங்க. நான் கூட சொல்லுவேன் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. நான் கூட சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த அப்பாவும் இல்லைங்க. நான் சொல்லிப்பேன் என் பெருமையை. ஆனா என்ன எங்க அப்பாவோட 1000 அப்பா ஊர்ல இருக்கிறான். இது அவன் தற்பெருமையை பேசுகிறது, உண்மையை பேசுறதில்லை. உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கிழ இயங்குது. உங்களுடைய இந்த சொரூபம், இறைவன் சொரூபம் சந்திரனாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், அடையாளமா இருக்கார். சொரூபம்ன்றது அடையாள பொருள். ஆமா. இத இன்னும் ஆழமாக போய் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மனித மூளையில் எந்த மனுஷனும் 1% மேல யூஸ் பண்றதே இல்லை மூளை. சரி, கரெக்ட், உண்மை. இது வரைக்குமே உண்மை. 5% மூளையை யூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டீன். இந்த கடவுளை பற்றிய கருத்துக்களில் அவர் சொல்றாரு என்னன்னா, கடவுளின் உருவம் எதுன்னு கேட்கிற நேரம் அவர் சொன்ன பதில், மொத்த பிரபஞ்சத்தையே நீ கண்ணுக்குள்ள எடுத்துக்கோ, அதுதான் இறைவனது உருவம். நம்மளும் சொல்றோம், எல்லா மகானும் அதைத்தான் சொல்றோம். அப்ப நம்ம சந்திரன் சூரியன் இது அடையாள பொருள் தான். சொரூபம் பண்ணீங்கல்ல, அந்த சொரூபத்துக்கு அடையாள பொருள் அது. அதுவும் ஒண்ணு. ஆமா, சொரூபம் மற்ற பொருள், அதையும் கடந்ததான் கடவுள். அடையாளமே இல்லாதது கடவுள். ஆனா அந்த அடையாளம் இல்லாததுக்குள்ள இத்தனை அடையாளங்களும் இருக்குது. நீ கண்டு கொண்டது அடையாளம் தான் அது. சரி, இவ்வளோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஓர் இறைவன். சரி, ஆனா எவனும் கேட்க மாட்டேங்க. நானே கேட்க மாட்டானே, கேட்டா பொழுப்பு போகுமே. அதுக்கு என்ன செய்யுது? கேட்க வைக்கணும். செய்யவே முடியாது சாமி, செய்யவே முடியாது. ஏன்னா இத போய் நீங்க 4 பேர்கிட்ட உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு போலி விஷயமே பிடிச்சு போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து சித்தர்கள் இதை சொல்வதில் உறுதியாக இருக்கிறார்கள், ஒரே இறைவன் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். பித்தனாக இருக்கின்றால்தான் அவன் சித்தனாக. ஆமா, பைத்தியம். ஆமா அப்படின்னுவான். ஆமா, அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா? ஆமா, பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு. அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான். அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான். ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனுங்கிட்ட வந்து சேராத நின்னான் அவன். இவன் காரியவாதியா இருந்திருந்தானா சித்தன் இந்த மக்களோட சேர்ந்து சீரழிஞ்சு போயிருப்பான். சித்தன்ற பேரையை இழந்திருப்பான் அவன். அது மட்டும் இல்லை, அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை, உண்மையை சொன்ன சித்தர்களது வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆமா, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. ஆமா, போற வழியில எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. பட்டினத்தாரு சிதம்பர சாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்றாங்க. சிதம்பர சாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா, நீ ராஜாவா கூட இரு, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இரு, ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு, நீ ஆடை கீடையெல்லாம் கட்டக்கூட கோமனம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திருவோட்டை தாய் கையில் தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னா அவர் வீட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு. அப்போ அம்மா போட வராங்க. போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுங்கிறான். அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ ஞானி, இன்னமும் முழுமை அடையலையாடா நீ, என்னம்மா அப்படி, உனக்கு எதுக்குடா திருவோடு? போட்டுட்டாமா, நான் சொன்னேன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்படாத, நீ ஏன் போடாத, போனா தேடாத நாங்க. அதான் ஞானம். அப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள். ஆமா, இன்னைக்கு ஊரா தேடி எங்கெங்க காலி இடங்குதுன்னு வாங்கின்னு தெரியறான் ஞானின்னுட்டு. ஊர்ல உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம புதிய புதிய கடவுள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்கள், பைக்குகள். அப்படி எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மை. இல்லை 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 இல்லைன்றதே இல்லை. இருந்தாலும் இவன் ஏத்துக்க தயாரா இல்லை. அருவருப்பா பாக்குறான் அவனை. அவெல்லாம் என்ன பண்ணா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன், சாமியார் தாடி விட்டுறாரு, கொண்டை போட்டுக்கிறாரு, இதை மணியெல்லாம் போட்டுக்கிறாரு. இதனால் என்ன சாமியாருக்கு கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதான்னு? கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது. இந்த குடிமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. உடலையே விரும்பலையா, அப்புறம் நீ போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போறான்? கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புறான், சுத்தமான மனசை விரும்புறான்.
சுத்தமான ஆன்மாவை, அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புகிறான். ஆனால் அப்படி இருக்கு விரும்புகிறவன் தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறான் அப்படின்னா, மக்கள் ஞானி இவன் பரிசுத்தமாக ஆயிட்டான், மக்களுடைய மனம் பரிசுத்தமாகலையா? அப்போ இவன் அழகா இருந்தான மக்கள் என்ன பண்ணான்? இவனை அபகரிச்சிடும். அதனால இவன் என்ன பண்ணான்? இவனை பார்த்தாவே அருவருப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமா இருந்தான். அந்த காலத்துல இன்னைக்கு சாமியாரெல்லாம் அழகு இல்லை பட்டின்னு தெரியுறான். அவன் எப்படி ஞானி ஆக முடியும்? எப்போ அவனுக்கு உடல் மேலேயும் அழகு மேலேயும் ஆசை வந்ததோ ஆண்டவனுடைய ஆசையை இழந்துருவான். அருமை 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 அருமையா சொன்னீங்க. ஒரே கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க, மனம்தான் கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க. மகிழ்ச்சி ஐயா. அவருக்குள்ள கடவுள் அவரை விட்டு போனா அவர் இந்த பூமியில இருக்க முடியாது. கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் ஓட்டம் மாட்டம் பேச்சு ஆற்றல் எல்லாம். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதான் நிலை. அப்ப உயிர் மூச்சில் கடவுள், அதுதான் கடவுள். அதை அறிய ஆராய ஆரம்பிச்சான்னா அவன் அறிவாளி ஆவான். உலகத்தை அறிஞ்சு ஆராய ஆரம்பிச்சானா பணக்காரனா ஆகலாம், புகழ் வரும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ள இறைவன் ஏக்கணத்துறான். ஞானின்னு அவன் யாரு? நேரம் என்ன கடவுளுக்கு மச்சானா மாமாவா? அவன் தனக்குள்ள இருந்த கடவுளை தேடி 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 பல காலமா தேடி எடுத்தான் அவன் ஞானி ஆனான். ஓ, ஞானின்றவன் இன்னும் கடவுள் அமுச்சு நான் தான் அமுச்சுக்கிறேன், நீ என்ன பாரு, என்னை பற்றி பேசுன்னு சொல்லலை. இவனே தன்னை அழிச்சு தன்னையே தேடி உலகத்தை மறந்தான், தன்னை தேடனா உண்மை தெரிஞ்சது. நான் தாண்டா கடவுள், என்ன படைச்சு தாண்டா கடவுள், இங்கே ஏங்கிறது தாண்டா கடவுள், ஒரு கடவுள் தாண்டா உலகத்துலன்ட்டான். அருமை 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 அருமை. அதனால மனிதன்றவன் தன்னை ஆராய தெரியணும். உலகத்தை ஆராயிரவன் விஞ்ஞானி, தன்னை ஆராயிரவன் ஞானி. இவ்வளவுதாங்க வித்தியாசம். நல்ல விஷயம், நல்ல விஷயம், அருமையா சொன்னீங்க ஐயா. இந்த வகையறாக்களில் இந்த ஞானிகள், சித்தர்கள், சுவாமிகள், ஆசிரமம் வச்சு நடத்துறவங்க, மடாதிபதி எல்லாம் இந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புடையவங்களை எடுத்துக்கிட்டா பலர் பரிகார விஷயங்கள்ல போறாங்க. ஆமா. சிலர் குறி சொல்வதில் போகிறாங்க, தானே கடவுள்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமா. அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? குறி சொல்வது, பரிகாரம் பார்த்துட்டு தானே கடவுள்ன்றது. இப்போ நான் குறி சொல்கிறேன், ஆனால் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் வந்திருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன். எப்போவுமே கடவுள் என் மேலே வரவே வர, பேய் ஒன்றா என் மேலே வந்துடும். கடவுள் மனித மேலே வராது. கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது, கடவுள் அமைதியில் இருக்குது. அந்த அமைதியை தேர்றவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஆரவாரத்திலையும் அமக்களத்தையும் ஆட்டத்திலையும் கடவுள் தாக்கவே முடியாது. ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே. அப்ப குறி சொல்வது, பரிகாரம் செய்வதெல்லாம் ஏமாத்தல் சாமி. பகிரங்கமா சொல்லிக்கிறேன், ஷாபாஷ் ஷாபாஷ் ஷாபாஷ். ஃபுல்லா ஏமாத்தல். உன் சாஸ்திரமே பொய் எண்ணிக்கிறேன். அருமை அருமை. ஏன்னா ஒரு மனிதன், இப்போ நீ உங்களை கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். என்னென்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க? எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏங்க இருக்கிறீங்க? தெரியல. இதாங்க விதி. இதுக்கு பேர் தான் விதின்றது. இறைவன் உங்களை இந்த உலகத்துக்கு இருந்து உங்க செயல்கள் தேவைன்னு வச்சுக்கிறான். என் கூட 8 பேர் பண்றாங்க, யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். எங்க அண்ணனா இருந்தார், தம்பியா இருந்தாரு, நான் மட்டுங்கிறேன். ஏன்? எனக்கு சம்சாரம், பொல்ல, பொண்டாட்டி எல்லாம் இருக்குது, அதோட வாழலாம். பென்ஷன் ஒரு 25,000 ரூபாய் வந்து வாழலாம். அது இல்லை வாழ்க்கை. நீ பிறந்ததுக்கு இந்த பூமியில என்ன அடையாளம்? எதையாவது ஒன்று செய்துட்டு போகணும். இந்த உலகத்தை உன்னால திருத்திட முடியாது, ஒரு 10 பேரை திருத்த முடியாதா? அது போதும், அது போதுமே. அந்த ஒருத்தன் 10 பேரை திருத்துவானே நாளைக்கு நீ உன்னுடைய மறைவுக்கு அப்புறம். அதை தான் நம்ம செய்யறோம். அதனால இந்த சாஸ்திரமே போய் உன் விதி மட்டும்தான் மெய், உன் மதி மட்டும்தான் மெய். விதியும் மதியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சாங்கியமோ கிடையாது. ஷபாஷ் ஷபாஷ். எது உங்களுக்கு விதிக்கப்பட்டது, போன பிறவியில நீங்க என்ன பல நன்மை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு உங்களுக்கு. போன பிறவியில தீமை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு இந்த பிறவியில. சிலர் விதி என்கிறார்கள், சிலர் அந்த விதியை இயற்கை என்கிறார்கள். இயற்கையும் விதியும் ஒண்ணுதான். அதுதான் சொல்ல வர்றேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, இயற்கை ஏதிட்டாருங்க அப்படின்றான்.
ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்க, ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்க. எல்லாம் ஒரு விஷயம்தான். ஒருத்தர் காலமானார்னுவான். அவனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவன் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் வந்துன்னுக்குது. தண்ணின்ற ஒரு பொருளை எத்தனை விதமாக சொல்கிறான். அந்த மாதிரி தான் இது எல்லாமே.